தானாக தவறை உணராத எவரையும் நாமாக திருத்திவிட முடியாது. அப்படி முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமமானது. விட்டு கொடுத்து வாழ், தவறில்லை. ஆனால் நீ உன் வாழ்க்கையை விட்டு விட்டு வாழாதே. ஏனெனில் நீ வாழத்தான் பிறந்தாய். பணம் இன்று வரும், நாளை வந்த வழி சென்றுவிடும். ஆனால் பாசம் என்றும் நிலையானது. பணத்துக்காய் பாசத்தை விற்று விடாதீர்கள். மீண்டும் கிடைப்பது கடினம். வேலையும் பணமும் இல்லை என்றால் சரியானதை சொன்னாலும் அது தவறாகவே எடுத்துக்கொள்ளும் உலகம் இது. கொடுத்து கொண்டே இரு. நீ யார் என்று பிறருக்கு தெரியும். கொடுப்பதை நிறுத்திப்பார். அவர்கள் யார் என்று உனக்கு தெரியும். சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமை அதிகம் தேவைப்படுகிறது. கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும். ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. எல்லா வலிகளையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. ஓசையின்றி அழுகின்ற 1000 வலிகள் எல்லோர் இதயத்திலும் உண்டு. உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. பாசம் வைப்பது தப்பில்லை. ஆனால் பாசத்தின் அருமையே தெரியாதவர்கள் மீது அன்பு வைப்பது பெரிய தப்பு. அன்பின் உச்சக்கட்ட கொடுமை எது தெரியுமா? அழுது கொண்டு இருக்கும் போது நம் கண்ணீருக்கு காரணமானவர்கள் நம் அழுவது கூட தெரியாமல் சந்தோஷமாக இருப்பதுதான். எதை பற்றியும் எவரை பற்றியும் நம் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நிம்மதிக்கான ஒரே வழி. கடவுளை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே. அனைத்தும் பொய்முக தோற்றம்தான். பசிக்கும் போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையே இல்லை. முதுகில் குத்தும் பலரை விட முகத்துக்கு முன் சண்டை போடுபவர்கள் உலகில் சிறந்தவர்கள். பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும். ஆனால் நரிகள் மாட்டுவதில்லை. சாதுரியமாக வாழுங்கள். எல்லோரும் நீங்கள் உயருவதை விரும்புவார்கள். ஆனால் அவர்களை விட அல்ல. என் தவறுகளை முகத்தை பார்த்து என்னிடமே கூறுங்கள். என்னை சுற்றி உள்ளவர்களிடம் அல்ல. ஏனென்றால் என் தவறுகளை நான் தான் திருத்திக் கொள்ள முடியும். மற்றவர்களால் முடியாது. என்னை மதிக்காதவர்களை நானும் மதிப்பதில்லை. அதற்கு நீங்கள் வைக்கும் பெயர் தலைக்கணம் என்றால் நான் வைக்கும் பெயர் தன்மானம். தெரிந்தே தவறு செய்பவர்களிடம் நியாயம் கேட்காதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல காரணங்களை. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் தாங்க. தேங்க்யூ.